ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜனநாயகனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் பக்கா மாசாக தான் இருக்குது. இந்த படத்தில் அவரோட பேருமே வந்து தளபதி அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஸோ தளபதி வெற்றிக்கொண்டான், அதுதான் இவரோட ஒரிஜினல் பேர். இந்த படத்தில் விஜய் வந்து ஒரு 3 கெட்டப்பில் வர்றார். ஒரு ஆர்மி சோல்ஜர், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ், அதுக்கப்புறம் ஒரு கைதி, அப்புறம் ஒரு நல்ல அப்பா, கடைசியாக இந்தியாவோட ஒரு நல்ல சிட்டிசன் குடிமகன். ஸோ இந்த இவ்வளோ தான், இதான் அவரோட ட்ரெய்லர்ஸ் கேரக்டரு லிஸ்ட்டு. இதில் வந்து வந்து அவர் ஒரு போலீஸாக வர்றாரு. ஸோ அந்த போலீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து போகிறாரு. அங்கேருந்து போய் மக்களை காப்பாற்றணும், ஒரு சில கட்டத்தில் இது பண்ணுறாங்க. அங்கேருந்து தன்னோட குடும்பத்துக்காக ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அங்கேருந்து தன்னோட குடும்பத்துக்காக அவர் வந்து போலீஸ் வேலையை விட்டுட்டு தன்னோட பொண்ணுக்காக அப்படியே வாழ்க்கையை மாற்றிக்கிறாரு. வேறு ஒரு ஸ்டேஜில் வேறு ஒரு பரிமாணத்தில் வர ஆரம்பிக்கிறாரு. பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்து பெரிய ஆளாக்குறாரு. அவங்க வந்து ஆர்மிக்குள்ளே கொண்டு போய் ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது கிட்டத்தட்ட தெரி படத்தில் வர மாதிரி தான். ஸோ தெரி படத்துலேருந்து ஒரு பிட்டுக்கு எடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்தில் ஆர்மியில் எப்படியாவது பொண்ணை ஜாயின் பண்ண வச்சிடணும்னு சொல்லிட்டு கெஞ்சி இது பண்ணி போய்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அந்த பொண்ணை ஒரு ரவுடி கும்பல் தூக்கிட்டு போய் அடித்தது காயப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய்க்கு கூப்பிட்றாங்க. அந்த இடத்துக்கு விஜய் போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி காலி பண்ணிடுறாரு. ஸோ அங்கே வந்து திருப்பி போலீஸாக இருக்கிற விஜய் மாதிரி அந்த ஒரு ரவுடிஸ்தனம் இருக்கிறவங்கலாம் வெளியில் வர்றாங்க. அப்போ தான் யாரோ தன்னோட பொண்ணை வந்து இது கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா இந்த சைடு வில்லனோட இன்ட்ரொடக்ஷன். அவங்க வந்து ஒரு ஆப்ரிக்கன்ஸ் ஏரியாவில் வந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் வந்து நம்ம வில்லன் இருப்பாப்புல. ஸோ அந்த வில்லனை வந்து எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிறப்ப அவன் வந்து தப்பிச்சு போய் ஒரு கண்டெய்னர் இருக்கிற கப்பலில் இருப்பான். ஸோ அவனை பிடிக்க வர எல்லா கப்பலையும் வந்து போட்டு தெளிவானுங்க. இந்த பக்கம் வந்து எப்படியாவது அப்போ தான் வந்து இந்தியாவை 3 நாளில் நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்பான். ஸோ இந்த மடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நரேன் பிரியாமணி வந்து தமிழ்நாட்டோட சிஎம் நினைக்கிறேன், ஐ திங்க் அப்படி தான் காட்டுறாங்க. ஸோ பூனம் இவங்கெல்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல வந்து லாஜிக் ரொம்ப இடிக்குது. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக செட் ஆகுமான்றது நம்ம ஃபுல் படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் இதில் வந்து ஒரு ரொம்ப அட்வான்ஸ் மாடலில் கொண்டு போயிருக்காங்க. ட்ரோன்ஸ் வச்சு மூவ் பண்ணுறது, ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறது அப்படிலாம் வந்து இப்போ ரஷ்யாவில் நடக்கிறதெல்லாம் இங்கே கொண்டு வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வந்து இந்த படத்தில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து விஜயோட ஃப்ளாஷ்பேக்கில் போகுது. விஜயோட ஃப்ளாஷ்பேக்கில் விஜயோட ஒய்ஃப் யார், அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த வில்லன் எதுக்கு விஜயை கொல்ல வரான் அப்படின்றதையும் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அந்த வில்லன் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றான். ஸோ வில்லனை வந்து விஜய் போட்டாரா, அதே மாதிரி வில்லனை வந்து அழிச்சிட்டு இந்தியாவை காப்பாற்றினாரா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. படம் வைஸ் பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்து நிறைய படங்களில் வந்து இதில் வந்து லாஜிக்கில் வந்து வந்துட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. பட் அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணாமல் எந்த படமும் எடுக்க முடியாது. ஸோ சில தெலுங்கு படம் வருது, சில நம்ம தமிழ் படமுமே சில இது உள்ளே வந்துக்கிட்டு தான் போகுது. ஆனால் இதில் ஒரே ஒரு கட்டம் என்னென்னா, கடைசியில் நம்ம ட்ரெயிலரோட லாஸ்ட் வரும்போது பாலிடிக்ஸையும் சேர்த்து வச்சு அவங்க மிக்ஸ் பண்ணி மாதிரி கொண்டு வராங்க. அதனால் அது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக தோணுது. ஸோ இந்த படம் வந்து விஜய்க்கு வந்து லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து இந்த படம் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ட்ரெய்லர் என்ன தான் நம்ம மாசாக காமிச்சிருந்தாலும் படம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படம் இப்போதை வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ட்ரெய்லர் பொறுத்தளவில் ஓகே தான். அதே மாதிரி ட்ரெய்லர் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்போது தான் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியும். நம்ம வீடியோ நம்ம சேனலில் பார்த்துக்க. நன்றி, வணக்கம்.